ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம புது வருஷம் ஆரம்பிக்கிறதால புது சீரீஸும் ஆரம்பிக்கிறதால சீரீஸ் 20 வந்திருக்கும். கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக பேலன்ஸும் உடம்புக்கான வளைவுத்தன்மையும் கிடைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் கொண்டு வர போகிறேன். மற்ற கஷ்டமான எக்ஸசைஸோட இதையும் சேர்ந்து பண்ணும்போது உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸ்டே டியூன். ஃபர்ஸ்ட் மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரோப்ளேன் போஸ், அதாவது உடம்பை ஃப்ளைட் மாதிரி கொண்டு போக போகிறோம். ஒரு காலை தூக்க போகிறோம், கையை முன்னாடி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இது நல்ல பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். பண்ணலாமா? ஸோ இப்போ ஆரம்பிக்கும் போது கால் நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. 2 கையும் ஃப்ரண்ட்டில் போயிடணும். ஒரு கால் பின்னாடி போகணும். உடம்பை முன்னாடி சாஞ்சு நல்லா ஃப்ளாட்டாக காமிக்கணும். ஃப்ளைட் எப்படி ஏரோப்ளேன் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமோ அது மாதிரி பண்ண ட்ரை பண்ணலாம். எஸ், ஓகே. 2 கையும் ஃப்ரண்ட்டில் வச்சு காலை மேலே தூக்கிட்டு அப்புறமா கை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் போது பேலன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கால் மடங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். இப்போ இந்த கால் ட்ரை பண்ணுவோமா? ஓகே, இத்தனை தடவையாக நம்ம ஒரு பக்கம் 5 தடவையும் இன்னொரு பக்கம் 5 தடவையும் பண்ணோம் இல்லையா? இப்போ ஆல்டர்னேட், அதாவது லெஃப்ட் ரைட்டுன்னு பண்ண போகிறோம். இதனால என்ன பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் குயிக்காக மாற்றணும். அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ரெடியாக இருக்கணும், பிரெயினும் ரெடியாக இருக்கணும். ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவே மாற்றியோ இல்லை ஒரு பக்கம் 5 தடவை ஒரு பக்கம் 5 தடவை பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அந்த இடத்துல நல்ல பேலன்ஸ் நமக்கு வர வைக்கிறதுக்கு தான் பண்ண போகிறோம். ட்ரை பண்ணலாமா? பாருங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 ஒரு 3 செகண்ட்ஸ் வந்தால் கூட போதும். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இப்போ இந்த பக்கம் ட்ரை பண்ணுவோம். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 அவ்வளோதான், முடிச்சிட்டோம். 3 வேரியேஷன்ஸ் தான். அதாவது ஒரு பக்கம் மட்டும் தொடர்ச்சியாக ஏரோப்ளேன் போஸ் பண்ணுறது, அடுத்தது ஆல்டர்னேட்டாக பண்ணுறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமோ இல்லை ஆல்டர்னேட்டாக ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணுறது. இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா, உடம்பை நல்ல பேலன்ஸோட வச்சுக்க முடியும். எங்கேயாவது நம்ம இடறி விட்டாலும் கீழே விழுந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்கு கிராவிட்டியோட சேர்ந்து நம்ம உடம்பை அட்ஜஸ்ட் பண்ணி உடனே மீட்டுக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணணும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா காலில் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நல்லா வலுப்பெற வைக்கும். இந்த மாதிரி ஒரு காலில் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸால் மோரோவர் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும். அதனால தான் இந்த மாதிரி போசஸ்லாம் நீங்க ரெகுலர் எக்ஸசைஸோட சேர்ந்து பண்ணும்போது பாடி இன்னும் ஃபிளெக்சிபிளா இருக்கும், வளைவுத்தன்மையோட இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த 2-3 வேரியேஷன்ஸை தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது பேலன்ஸ் எக்ஸசைஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.